கன்னிராசியினரின் உறவுகள் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. புத்திசாலியாகவும் இரக்கத்தோடும் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு சில உறவுகள் அதிர்ஷ்டத்தையும் ஆனா மத்த சில உறவுகள் துரோகத்தையும் கொடுக்குது. இது ஏன் இப்படி? வாங்க அதுக்கு பின்னால இருக்கிற ஜோதிட காரணங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தர்ற உறவு எதுன்னு பாத்தீங்கன்னா அது தாய்மாமன் உறவு தான். ஏன்னா ராசி அதிபதியான புதன் தான் இதுக்கு காரணம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நிறைய கன்னிராசி பெண்கள் அவங்க கணவரை கூட மாமான்னு கூப்பிடுறது ஒரு தற்செயல் கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பாசத்துல இந்த உறவினருக்கு தொழில் செய்ய உதவி பண்ணிட்டா கொடுத்த பணத்தையோ பொருளையோ திரும்ப கேட்க முடியாம ரொம்பவே தவிப்பாங்க. ரெண்டாவதா, இவங்களோட இரக்க குணமே சில சமயம் இவங்களுக்கு பகையா மாறிடும். சனி பகவானோட ஆதிக்கத்தால உழைப்பாளிகள், மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் திருநங்கைகள் மேலெல்லாம் இவங்களுக்கு இயல்பாவே ஒரு தனி பாசம் இருக்கும். ஆனா இவங்க செய்யற உதவி சில நேரம் தவறா புரிஞ்சுக்கப்பட்டு வளர்த்த கடா மார்பில் பாணிஞ்ச மாதிரி அவங்களாலேயே இவங்களுக்கு பழி சொல்லும் மனக்கஷ்டமும் வந்து சேரும். கடைசியா, நட்பு உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜோதிடப்படி பார்த்தா நட்பை குறிக்கிற செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு சாதகமா இல்ல. இதனால நண்பர்களுக்கு நல்ல எண்ணத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட அதுவே கடைசியில இவங்களுக்கு பிரச்சனையா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்பால அவமானங்களையும் காயங்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சுருக்கமா சொல்லணும்னா, கன்னி ராசிக்காரங்களோட அந்த ஆழமான அன்பும் உதவும் மனப்பான்மையும் தான் அவங்களோட பலம். ஆனா அதே சமயம் அவங்களோட மிகப்பெரிய பலவீனமும் கூட.